இந்த வீடியோவில் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அவுட்லைன் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ணுற கிரிட் ஆப் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம வந்து கிரிட் ட்ராயிங் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். அது ரிலேட்டடாக நிறைய ஆப் வரும். நான் யூஸ் பண்ணுறது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ராயிங் கிரிட் ஃபார் த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 லைன் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணால் இதில் இருக்கும். இதில் வந்து இதோட சைஸ் 1 செல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பாக்ஸ்க்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே 15 தான் எடுப்பேன், அதனால் 15 இருக்கட்டும். 15 mm. என்ன மீடியம், நார்மல் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட், இல்லை அவுட்லைன் மட்டும்னாலும் இந்த மாதிரி இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட், நார்மல். ஸோ நான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இப்போ ட்ரா பண்ணுறதுனால அதுவே இருக்கட்டும். அப்புறம் வந்து கிரிட் கலர், அந்த கிரிட் வந்து என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத இப்போ வேணுங்கிற ரெட் மாற்றினா இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த வேணுங்கிற கலர் மாற்றிக்கலாம். ஸ்டோக்கோட சைஸ் அப்படின்னா இப்போ வந்து அது 1 இருக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 இல்லை 5 அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா இது இவ்வளோ திக்காக இருக்கும். அதனால் அது வந்து நமக்கு ட்ரா பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ வந்து 1 எடுத்துக்கிறேன். ஒன்னே ஓகே தான். அப்புறம் ஸோ இதுதான் பேசிக். பிக்சர் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னா, இந்த சைடு இம்போர்ட் சிம்பிள் மாதிரி இருக்கா, இதில் போயிட்டு நான் ட்ரா பண்ணுறது வந்து வெர்டிக்கலாக இருக்குது, ஹரிசாண்டல் எதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுறதுனால வெர்டிக்கல்னு வச்சுருக்கேன். சைஸ் வந்து நம்ம என்ன ஷீட் சைஸ் எடுக்கிறோமோ அதை கொடுத்துக்கலாம். அதில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. கஸ்டம் நம்ம வேணும் அப்படின்னா இந்த கஸ்டம் கொடுத்து அந்த ஷீட்டோட ஹைட்டையும் வித்தையும் மெஷர் பண்ணி போட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ A4 எடுக்கோன்னா ஓப்பன் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணப்பறம் அதில் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி கொடுத்தோம்னா அந்த வீடியோ இப்படி வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஷீட்டில் வந்து நான் அவுட்லைனுக்காக 1.5 இன்ச் 1.5 சென்டிமீட்டர் வந்து எல்லா சைடும் கோட் போட்டுக்கிறேன். எடுக்கிறது வந்து A4 சைஸ் தான், ஆனால் அதில் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து சைடு கொஞ்சம் இடம் விட்டுருக்கனால இதை மெஷர் பண்ணி தான் நம்ம அந்த ஆப்பில் போட முடியும். A4 கொடுத்தா ஃபுல் சைஸாக இருக்கும், அதனால் நான் மெஷர் பண்ணி போட்டு காமிக்கேன். இந்த A4 சைஸ் இருக்கிறது அதில் போய் நம்ம வேணுங்கிற சைஸ் நீங்கள் என்ன சைஸ் எடுக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து கஸ்டம் கொடுத்து இதோட ஹைட்டும் வித்தும் மெஷர் பண்ணி போட போகிறேன். ஸோ வந்து 26.5 இருக்குது. ஸோ ஹைட் வந்து 265 மில்லிமீட்டரும், வித்து வந்து 180 இருக்குது. 180 கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக அது கேலரியில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியிருக்க இமேஜ் வந்து இது. ஸோ வேணுங்கிற மாதிரி நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் கொடுத்தோம்னா அதுவே இதாயிரும். நம்ம வந்து இதில் வந்து லைன் மட்டும் வேணுன்னா லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஐஸ்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க கஷ்டமாக இருக்கும்னா டயகனல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லேபிளுங்கிறது சைடு வந்து நம்பர் காட்டுறதுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை சேவ் இதில் போய் சேவ் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த இமேஜ் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறேன். நான் வந்து இதில் வந்து இப்போ வந்து 15 mm எடுத்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கிறேன்.
நம்ம ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கலாம் 1 2 3ன்னு 2 சைடும். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக முடிச்சு இந்த மாதிரி சுற்றி உள்ள அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் உள்ள கண் மூக்கெல்லாம் லாஸ்ட் வரேன்னா நான் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் நம்பர் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது வந்து குழப்பாமல் இருக்கும். ஒரு பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பாக வந்துடும். அவுட்லைன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லைன்ஸ்லாம் ரப் பண்ணிட்டு ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ட்ராயிங் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.